இந்த டிசம்பர் 6 மையமாக வைத்து இந்த சர்ச்சைக்குரிய இடத்த ராமர் இருக்கிறாரா பாபர் இருக்கிறாரா அதை பத்தி எனக்கு கவலை இல்லாமா. ஏன்னா நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும், நீங்களும் நானும் நம்ம சகோதரத்துவம் வாழணும். நாளைக்கு கடவுள் கேட்கக்கூடிய தீர்ப்புக்கு சகோதரனாக நீ மாற்றுமத சகோதரன் நீ அரவணைத்து பேசினாயா, மனதாலோ உடலாலோ பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்று உங்களுடைய கட்சி சொல்கிறது. அதுபோல இந்த இடம் விட்டு கொடுத்துருவோம்னு நான் சொல்றேன். நீங்க அதுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு கியாமத் நாளுக்கு பயந்தே சொல்லுங்கம்மா. நீங்க முதலே சொல்லிட்டீங்க ஒரு நாளும் தீவிரவாதத்தை கியாமத் நாளுக்கு பயந்து சொல்றோம். இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் கியாமத் நாளுக்கு பயந்து சொல்றோம். நாங்க தீவிரவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்கல. மறுநாள் பேப்பர்ல நம்ம கட்டி தான் வந்துச்சு. அதான் உண்மைமா. இறைவன் சாட்சியாக இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இடத்துல உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், அதை அப்படியே ஒப்படைச்சிருவோம். நம்ம ரெண்டு சகோதரத்துவம் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி நாங்கள் ஐயா தர்மயுக வழிபட சார்பாக நாங்கள் எடுத்தால் மனமுகந்து அது வருவீங்களா வரமாட்டீங்களாங்கிற மட்டும்தான் கேள்வி. ஏதாவது கோவப்பட்டு பேசுனா மன்னிச்சிருக்கோமா. நல்ல கருத்துக்கள்லாம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அது ராமர் பிறந்த இடம், அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது, அது பாபருங்கிற மன்னர் இடிச்சாரு, இடிச்சிட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டினாரு, அதனால எங்களுக்கு அதை திருப்பி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன சொல்றோம் கேட்டா கிடையாது, அது கோயில்லாம் கிடையாது, அது துவக்க காலத்திலிருந்து பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல உள்ள எது நியாயம் அவங்க தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்கன்னு சொன்னா அதனுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியும்? இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் பாபர் அதை இடிச்சிட்டு கோயில் இருந்தது, கோயிலை இடிச்சிட்டு நெஞ்சாரு பள்ளிவாசல கட்டினார்னு தான் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பாபர் நிஜமாக இடித்திருப்பார். நாங்க இப்ப சொல்றோம் பாபர் இந்துக்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருப்பாரே, ஆனால் கண்டிப்பா அதை நாங்க வச்சுக்கிற கூடாது. எங்க மார்க்க சட்டத்தில் அனுமதி கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய பொருளை அபகரித்து அதுல போய் வழிபாடு நடத்தினா அது வழிபாடு செல்லாது. உங்க இடத்த நான் திரட்டிட்டு அதுல நான் தர்மம் செஞ்சா செல்லுமா? செல்லாது. எங்க மார்க்கமே அதை அனுமதிக்காது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்திலையும் கோவிலாக இருந்ததே கிடையாது. இதை நல்லா விளங்கிக்கணும். எதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாபரை இடிச்சாருங்கிறது டாபிக். பாபர் இடிக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை அரசாங்கத்துடைய ஆவணங்கள் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா பாபர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். அதுக்கு பேர் பாபர் நாம உயில். பாபர் பாரசீக மொழியில அவருடைய மகன் ஹுமாயூனுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொல்றார். அது நிறைய போதனைகள் அதுல வரும். அந்த அறிவுரையில ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா, மகனே நீ இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறாய் எனக்கு பிறகு. அந்த காலத்துல வாரிசு முறை தானே, அப்ப எனக்கு பிறகு பிள்ளைதான். அப்ப எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ ஆளப்போகிறாய். இந்த நாட்டில் இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவங்க மனம் புண்படும்படி நீ நடந்தால் உன்னால் ஆள முடியாது. அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டா, பசுமாடுகளை பலியிடுவதை அதை உணவாக உட்கொள்வதை நீ நிறுத்திக்கொள். உன் மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருந்தாலும் இந்துக்கள் அதை புனிதமாக கருதி அதனால் உன்னை நினைஞ்சிருவாங்க, வெறுத்துருவாங்க. வெறுத்தீங்கன்னா உன்னால ஆள முடியாது அப்படின்னு சொல்லி உயில் எழுதுறாரு. இந்த உயில் எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மியூசியத்தில் தேசிய நேஷனல் அருங்காட்சியகம், நேஷனல் மியூசியம், அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த பாபர் நாமாங்கிற அந்த உயில் இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்ன ஒருத்தர் எப்படி இடிப்பாரு? இந்துக்கள் எதிர்ப்பு வருங்கிறதுக்காக வேண்டி நீ மாமிசம் சாப்பிடாத, மாடு சாப்பிடாதேன்னு மகனுக்கு சொன்ன ஒருத்தர் கோவிலை இடிச்சா இந்துக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அதை நினைக்க மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு மனிதன் கோவிலை இடிச்சிருந்தா அன்னைக்கே அவர் ஆட்சி போயிருக்காதா? அவர் சின்ன நம்பர்ல வந்தார். இப்போவாச்சும் நாங்க 20% இருக்கிறோம் இந்தியாவில். அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் 1.5% இருந்திருக்க மாட்டாரு. அப்ப 1.5% இருக்கக்கூடியவங்க 98% மக்கள் எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டு ஆள முடியுமா? அப்ப முழுக்க முழுக்க அந்த மக்களை அனுசரிச்சா தான் ஆள முடியும். அனுசரிச்சதுனாலதான் 800 வருஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. வெள்ளக்காரனை 200 வருஷம் நம்ம சகிக்கல. முஸ்லிம் மன்னர்களை 800 வருஷம் இந்து சமுதாய மக்கள் சகித்துட்டு இருந்தாங்க. என்னதை காட்டுது? அவங்க அந்த மாதிரி பண்ணல.
இது ஒரு பெரிய ஆதாரம். அடுத்து என்ன, பாபர் வந்து கோயில் இடிச்சிருந்தாருன்னு வைங்க, பேச்சுக்கு இடிச்சிருந்தாருன்னு சொன்னா, இடிச்சிட்டு பள்ளிவாசல கட்டியிருந்தாருன்னு சொன்னா, பாபருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு. ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வர்றா? அக்பர் வர்றாரு, பேரன். அக்பர் வந்து பாபருக்கு பேரன். எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. பாபர் காலத்துக்கு பிறகு ஹுமாயூன் வந்து 25 வருஷம் மன்னரா இருக்கிறாரு. ஹுமாயூன் இறந்த பிறகு ஆட்சிக்கு யார் வர்றா? அக்பர் வர்றாரு. அக்பரை பொறுத்தவரை 25 வருஷம் தான் ஆகுது. பாபர் வந்து கோவில் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா அதை நேரடியாக பார்த்த ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறையே இருந்திருக்கும் அக்பர் காலத்துல. 25 வருஷம் வந்துடுறாருல. பாபர் இடிக்கும் போது ஒரு 20 வயசு வாலிபன் இருந்தால் அவன் அக்பர் காலத்துல 45 வயசுக்காரனா இருப்பான். பாபர் வந்து கோயிலை இடிக்கும் போது 25 வயசு உள்ள ஒருத்தன் இருந்தா அவன் அக்பர் காலத்துல 50 வயசு உள்ளவனாக இருப்பான். கண்ணால பார்த்தவன் இருப்பான். 25 100 வருஷம் ஆயிரல. 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பர் எப்படிப்பட்டவர்? முஸ்லிம் மன்னர்கள்லயே அவர் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசமானவர்? நான் முஸ்லிம் இல்லைன்னு சொன்னவர். முஸ்லிம் மன்னர்கள்லயே நான் முஸ்லிம் கிடையாதுன்னு சொன்ன ஒரே மன்னர் யாரு? அக்பர் தான். அவர் தீன இலாஹின்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்குனார். பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அக்பர் என்ன செஞ்சாரு? தீன இலாஹி, இறை மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மதத்தை நிறுவினார். ஒரு மதத்தை நிறுவினாலே மதத்தை விட்டு போயிட்டு தான் அர்த்தம். இஸ்லாத்துல இருந்து கொண்டு வேற ஒரு மதத்தை அவர் உண்டாக்குனார்னு சொன்னா அவர் யாரு இல்ல? முஸ்லிம் இல்ல. அது போக அவர் வந்து தன்னுடைய ராணுவத்திலையும் முக்கிய பொறுப்புகளையும் ரஜபுத்திரர்கள் வச்சார். முஸ்லிம்கள் யாரும் வைக்கல. அவருடைய குருநாதர்கள் ரஜபுத்திரர்கள் தான். அவருடைய அந்தப்புறத்தில் இருந்தவர்கள் ரஜபுத்திர பெண்கள் தான். அவருடைய ராணுவத்தில் இருந்த ரஜபுத்திரர்கள் தான். முஸ்லிம்களை முழுமையா ஓரம் கட்டிவிட்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்வதைத்தான் அப்படி முழுக்க முழுக்க கேட்டு நடந்தார். அவங்களுக்கு தான் அதிகமான உரிமைகளை கொடுத்தார். அதனால இந்த இந்துத்துவா சக்தி அத்வானி உள்பட அக்பரை பாராட்டுவாங்க. அத்வானி, வாஜ்பாய் உள்பட அந்த மன்னர்களை யார் ரொம்ப பாராட்டுவாங்க? அக்பரை தான் பாராட்டுவாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு என்னஞ்சாரு, ஒரு முஸ்லிம்களை வந்து ஒடுக்குற ஆளா கூட இருந்தாருன்னு சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன், பாபர் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் காலத்துல அது கண்ணால பார்த்தவங்க அக்பர்கிட்ட போய் உங்க தாத்தா எங்க கோயில் இடிச்சிட்டாரு, இந்த பள்ளிவாசல தந்துருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல? கேட்டா கொடுத்திருப்பாங்கல்ல? அப்ப அக்பர் காலத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு வரவே கிடையாது. இப்படி யாரும் கேட்கவும் கிடையாது. கேட்காமலே கொடுக்கக்கூடிய அக்பர் இருந்தாரு. அப்போலாம் இது ஒரு சர்ச்சையாக வரவே இல்லை. கோவில் அடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாங்க அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சையும் வரவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாபர் வந்து இந்து கோயில்களுக்கு வந்து மானியம் கொடுத்து, அயோத்தியில் 5 கோயில் இருக்கிறது. 5 கோயில்களுக்கு பாபர் வந்து அரசாங்கத்துக்கு மானியம் கொடுக்கிறார். செப்பு பட்டயத்துல, செப்பு பட்டயத்துல பட்டா கொடுக்குறாங்கல்ல இந்த காலத்துல பேப்பர்ல, அப்படி பதிலா அந்த காலத்துல செம்புல பட்டை மாதிரி தயாரிச்சு அதுல கல்வெட்டு மாதிரி வெட்டி அதுதான் ரெக்கார்டா கொடுப்பாங்க. செப்பு பட்டயம்னு பேரு. இந்த செப்பு பட்டயத்தை கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க, மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி. இது பாபர் எங்களுக்கு கொடுத்த நிலம், பாபர் இந்த கோயிலுக்கு கொடுத்த மானியம் சொல்லி எந்த அயோத்தியில கோவிலை இடிச்சார்னு சொல்றாங்களோ அந்த அயோத்தியில் இருக்கிற 5 கோயில்களுக்கு பாபர் வந்து மானியம் கொடுத்த ஆதாரம் எங்க இருக்கிறது? அயோத்தியில் இருக்கிற 5 கோயிலையும் அது அந்த கல்வெட்டை, அந்த செப்பு பட்டையை அந்த மக்கள் பாதுகாத்து வர்றாங்க நன்றியோட. அப்ப இப்படிப்பட்டவரா இடிச்சிருப்பாரா? இடிச்ச எந்திருக்க இயலுமா? அதை விடுங்க. ராமாயணம் வந்து வால்மீகி தான் என்ன செய்யறாரு? ராமாயணத்தை எழுதுறாரு. அவர் எந்த மொழியில் எழுதுறாரு? சமஸ்கிருத மொழியில் எழுதுறாரு. சமஸ்கிருத மொழி வந்து மக்களுடைய பேச்சு மொழி கிடையாது. உயர் சாதி மக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர மக்களுடைய பேச்சு மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது கிடையாது. அதனால வால்மீகி எழுதின ராமாயணம் இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள சின்ன நம்பர்ல உள்ள மக்களுக்கு தான் தெரியுமே தவிர பிராமணர்களோட அனைவருக்கும் தெரியாது. அனைவரும் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க. ரொம்ப சின்ன பிராமணர்கள்லயும் ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் மக்களுக்கு தான் என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியும். அவங்களுக்கு தான் ராமாயணமும் தெரியும். மக்களால் ராமரை பற்றி அறிந்து கொள்வதற்கான நூலாக வால்மீகி ராமாயணம் இருக்கவில்லை. ராமரை பற்றி எப்ப அறிய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? துளசிதாஸ்